இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு ஒரு மனுஷன் போறாருன்னா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமா இது தெரியல. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய் கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில். எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த இடம் வந்திருக்காரு. பேய் கதையை பற்றி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு கிரிக்கெட் விளாட்றாங்க. அப்போ அங்கே ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுறாங்க. ஓகே, இதுதான் இதை வச்சு தான் கதையை. ரிவ்யூவர்ஸ் சொல்கிறத வச்சு போய் பார்க்காதீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை நெகட்டிவில் போயிடும். ஏதாவது நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள். எல்லாருமே உழைக்க தான் போகிறாங்க. லைட் மேனும் அங்கேயும் வேலை செய்ய போகிறாரு, இங்கேயும் வேலை செய்ய போகிறாரு. இந்த படம் ஓடினா தான் இன்னும் 4 பேருக்கு வேலை கிடைக்கும். இது வந்து ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, ஆக்டரையும் பாதிக்கும். ஏன்னா இதை வச்சு தான் அடுத்த படம். ரெட்னல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் சொல்லலாம். இது ஒரு பயங்கரமான த்ரில்லிங் கான்வர்சேஷன் சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு யங் எனர்ஜெட்டிக் ஒரு நியூ ஜேர்னியோட கான்வர்சேஷன் சொல்லலாம். நிறைய கதை பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பேய் கதையை பற்றி பேச போகிறோம். ஆக்டர் ப்ரொடியூசர் வினோத் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல. சேம் ஏன்னா நான் அந்த பேய் கதையோட ட்ரெய்லராக இருக்கட்டும், அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், அதோட ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்கில் நிறைய இன்ஸ்டா மீம்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஹைப்பாக இருக்கே இந்த படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்தது. ட்ரெய்லருமே வந்து ஒரு ப்ராமிசிங் கொடுத்தது. அதிலே போட்டிருந்தீங்க எ டைமென்ஷன் நியூ கோஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. கண்டிப்பா நிறைய புது கதைகள் தேவைப்படுது. அந்த வகையில நீங்க வர்றது சோ ஹாப்பி சார். ரொம்ப தேங்க்ஸ். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ படம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. 29th ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் மக்கள் கையில தான் இருக்கு. பேய் கதையை பத்தி எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்க, சரிங்களா? மற்றபடி இது ஒரு கான்ட்ரவர்சியாக போகுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு கருத்தை நான் வச்சிடுறேன். தாராளமா. ரிவ்யூவர்ஸ் சொல்கிறத வச்சு போய் பார்க்காதீங்க. நான் அவங்கள தப்பாக சொல்ல. ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபைல், அவங்களுக்கு ஒரு ஒர்க் மாதிரி. அது அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, புரியுதுங்களா? அது தனிப்பட்ட கருத்து. நான் எந்த ரிவ்யூஸும் அகெயின்ஸ்ட் இல்லை. யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணும்போது ஏதாவது நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இது பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது. இப்போ நான் இது தாக்கி சொல்கிறதா கொஞ்சம் அதுதான் ரொம்ப. நான் என்ன சொல்கிறேன், படம் ஓகே பார்க்கலாம் ஒரு தடவை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. நல்லா இருந்தால் நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணுங்கள், நல்லா இல்லை ஓகே உங்களுக்கு பிடிக்கும். அது ஆக்சுவலாக நல்லா இருக்கோ இல்லைன்றது உங்கள் மைண்டில் இருந்து நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட். ஒரு பர்சன் வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா படம் ஓடாது. அவங்க ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து சக்ஸஸ் கிடையாது. அவங்க சொல்கிற ரிவ்யூனால். ஆனால் அவங்கள நம்பி இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. கரெக்ட், வெரி ட்ரூ. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சரி அது உங்களோட ஒர்க், நீங்கள் பண்ணுறீங்க, நான் அஃப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் அதை நல்லா இல்லைன்னா படம் ஓகே ஒரு தடவை பார்க்கலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இது எனக்காக சொல்ல. வர 8 படத்துக்குமோ 10 படமோ வாரம் சின்ன படமோ பெரிய படமோ, இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் எஃபர்ட் ஒரே அளவு தான். பணம் லெவல் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே உழைக்க தான் போகிறாங்க. லைட் மேனும் அங்கேயும் வேலை செய்ய போகிறாரு, இங்கேயும் வேலை செய்ய போகிறாரு. இந்த படம் ஓடினா தான் நாளைக்கு போய் சொல்லுவாங்க, ஓ பேய் கதையில் நான் நடித்தேன் சார், பேய் கதையில் நான் தான் டெக்னீஷியன் பண்ணேன், நான் தான் இது பண்ணேன். அப்போ அவங்களுக்கு இன்னொரு 4 பேருக்கு வேலை கிடைக்கும். இப்போ நம்ம எதுவுமே சொல்லாமல் இப்படி போயிட்டு படம் இதுவாகிடுச்சுன்னா எல்லாருக்கும். இப்போ நாளைக்கே ஒரு ஹிட்டான ஒரு படத்தில் இருக்காங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் தாங்க கேமராமேனு, டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் தாங்க லைட் மேனு. அப்போது ஒரு 4 பேர் பேசுவாங்க. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப் ஆகிடுது. டூரிஸ்ட் ஃபேமிலினோடனே பாசிட்டிவ். 3 BHK. அப்புறம் வந்து கிரிக்கெட் வச்சு ஒரு படம் வந்து ரப்பர் பந்து, அது பாசிட்டிவ். இது எல்லாமே அந்த சக்ஸஸ் ஆனால் அது பாசிட்டிவ் ஆகிடுது. இப்போ இவங்க கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை நெகட்டிவில் போயிடுது. இது வந்து ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை,
ஆக்டரையும் Actor பாதிக்கும். ஏன்னா இதை வச்சு தான் அடுத்த படம். இருக்கு உண்மை என்ன மட்டும் இல்லை, என்ன சார்ந்தும் அந்த படத்தில் இருக்காங்க அவ்வளோ பேருக்குமே, டைரக்டருக்குமே உண்மை. இதை வச்சு தான் அடுத்த படம். நாளைக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது, அவங்க ஷூஸில் இருக்கும்போது தான் அதோட வலி தெரியும். அதனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன், என்னோட தாழ்மையை வேண்டுகோள். எனக்கு ஒரு சினிமா மேல ஒரு காதல் வர்றதுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சது? எல்லாரும் மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா நடிக்கணும்னு ஒரு ஆசை. சரி, ஓகே. பட் ஆனால் நம்ம ஒன்றும் பெரிய பெரிய ரிச் ஃபேமிலியோ எதுவும் இல்லை, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்ம சர்வைவலுக்கு ஓட வேண்டிய லைஃப். அப்போ சினிமாவில் நம்ம கொஞ்சம் அது ட்ரை பண்ணோம், பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு டைம் வரும்போது ஆண்ட முன்னியத்தில் ஒரு டைம் நம்மளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவல் வரும்போது, ஒரு ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு செட்டில் ஆகும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாது, என்னோட பேஷனை இப்போ நான் நிறைவேற்றிட்டு இதை ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு போயிட்டுருக்கேன். அப்படி தான் இது ஆரம்பிச்சுது. கிரேட் சார். நம்ம லான்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து ஒரு பேய் கதை அப்படிங்கும்போது, பேய் கதை ஒரு மாதிரியான ஒரு ஜான்ராஸ் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு லவ் சப்ஜெக்டில் என்ட்ரி ஆகலாம், ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டில் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஏன் இதனால் பர்டிகுலர் இந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக அவங்க சொல்லும் போது இது ஒரு நியூ டைமென்ஷன் ஆஃப் கோஸ்ட் ஸ்டோரி தான் இது. ஓகே. இது வந்து அப்படியே பயங்கரமான பிளட் ஷெட் உள்ள, அப்படியே பயங்கரமா இருக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பேய் கிடையாது. ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட் இருக்கு, கிட்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு இது. அதுதான் ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய ஒரு அந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு பிடிச்சது. ப்ளஸ் இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டான ஒரு கோஸ்ட் ஸ்டோரி, குடும்பங்கள் பார்க்கக்கூடிய ஃபேமிலியா போய் பார்க்கலாம். சூப்பர் சார். உங்களோட கெட்டப்ஸுமே வந்து ட்ரெய்லர்ல 2 கெட்டப்ஸ் நான் பார்த்தேன். ஸ்டார்டிங் வரும்போது புள்ளிங்க மாதிரி ஜிகுன்னு கலர் அடிச்சுட்டு வரீங்க தலையில. அண்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபார்முலா ஒரு மாதிரி ஃப்ரீக்கியா இருக்கிற ஒரு பையனை வந்து பார்க்க முடிஞ்சது. என்னன்னு எதிர்பார்க்கலாம்? உங்களோட டைமென்ஷன் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் படத்துல. அது கைண்ட் ஆஃப் டைமென்ஷன் தான். ஓகே, கைண்ட் ஆஃப் டைமென்ஷன் தான். இட்ஸ் அ டிராவல். அப்படிதான் அது. அதுக்குள்ள என்ன நடக்குது பேசிக்கா பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ அங்கே ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுறாங்க. ஓகே, இதுதான், இதை வச்சு தான் கதையே. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அது என்ன ஆகுது, அதுதான் கதை. டீமை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் கூட இருந்தாங்களே நம்ம என்னென்னமோ பேசுவோம், அரட்டை அடிப்போம், ஜாலியாக இருப்போம். படம் ஃபுல்லாக அவங்க கூட ஒரு ட்ராவல் ஆகிறதுக்குன்னு ஒரு 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 2 பாய்ஸ் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங், டூட் கேங் மாதிரி தான் வந்து ட்ராவல் ஆகும். எப்படி இருந்தது ஸ்பாட்லலாம்? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். அதில் வந்து ஆஷிக்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் நல்ல ரொம்ப ஃபேமஸான ஆள். அடுத்தது மர்மூர்ல நடிச்ச சுகன்யா அவங்களும் இருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஜாலி தான். அடுத்தது ஆர்யா லட்சுமின்னு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜ் படத்துல ஒன் ஆஃப் த ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கானா அப்பீலோ, ஓகே, அவன் வந்து இந்த மாட்டிக்கினார் ஒருத்தர் அது பாடினவர். ஸோ அது மாதிரி எல்லாருமே ஒரு அளவுக்கு ஃபேமஸான ஒரு இதுதான். ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. எதுவுமே பெருசா, நானுமே ரொம்ப கேஷுவலான ஆள் தான், அதனால ரொம்ப ஜாலியாக எல்லாரோடய ஃப்ரெண்ட்லியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அந்த அட்மாஸ்பியர் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ வி ஹேட் அ குட் டைம். கிரேட் சார், சூப்பர். இப்போது ஒரு டைரக்டராக இருக்கிறோம், டைரக்டர் கம் ஆக்டர் ஆகுறது அப்படிங்கிறது நம்ம ரைட்டிங்லேயே வந்து நம்ம எப்படி நடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எழுதிடுவோம். பட் இந்த ப்ரொடியூசர் கம் ஆக்டர் அப்படின்னு வரும்போது ஆக்டிங்கில் ஓகே நம்ம ஃபேஸ் நல்லா ரெஜிஸ்டர் ஆகணும், நமக்கு நல்லா பயங்கரமாக நடிக்கணும், மக்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது ஒன்று இருந்தாலும், ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது படத்தை எப்படியாவது மக்களுக்கு ரீச் பண்ணணும், அது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். லைக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோோம், அது வந்து மக்கள் கிட்ட போயிட்டு அதுலேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வரணுங்கிற ப்ரொடியூசர் மைண்ட் செட் இருக்கும். இந்த 2 மைண்ட் செட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை. சரி, ஆஸ் ஆக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மக்கள் கிட்ட போய் போகணும், பிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போச்சு. இப்போ மெயினாக டேரக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் மோஸ்ட்லி கன்வே பண்ணிட்டு இருந்தேன் படத்தில். பட் மக்களுக்கு போய் சேருது, அது எண்ட் ஆஃப் தி டே ஒரு மேஜிக் தான். யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு நமக்கு தெரியாது. மக்கள் அது ஒரு மாயாஜால் மாதிரி தான் அது. பட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன். ப்ரொடியூசர் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிஸ்னஸாக வந்ததுனால டே டு டே என்ன நடக்குதுன்றது என்கிட்ட இல்லாமல் ஒரு விஷயங்கள் அங்கே போகாது. நான் தெரியல மற்ற ப்ரொடியூசர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணேன். நான் தான் ஃபுல்லாக உட்காருவேன். ஈவன் தோ ஐ ஹேவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர், லைன் மேனேஜர் இருந்தாலும், டீம் எல்லாம் இருந்தாலுமே டெய்லி என்னென்ன செலவு ஆகுது, டெய்லி உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு அது எல்லாருக்கும் என்னென்ன பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட் ஷூட்டிங்கோட காஸ்ட்டு ப்ளஸ் டெய்லி பேசிஸில் இப்போ என்னென்ன பேமெண்ட் எங்கெங்கே போகுது, யாருக்கு போகுது, எல்லாரோடையும் நான் தான் உட்காந்து பேசுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நான் தான் போய் தனியாக தான் உட்காந்து போய் பேசினேன். ஓகே, சாரிகமாவும் நான் தான் போனேன். வெறும் காட்டுறதுக்கு மட்டும் தான் டேரக்டரும் என்னோட லைன் மேனேஜரும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பேசுனதெல்லாம் நான் தான். ஸோ எல்லாமே நான் வந்து ஓனர்ஷிப் எடுத்துட்டேன். கிரவுண்ட் இறங்கி. ஆமாம். அதனால என்னன்னா
எல்லா விஷயங்களும் கற்றுக்க வசதியாக இருந்துச்சு. நமக்கு தெரியும் இப்படிதான் இருக்கு சுச்சுவேஷன். ஸோ பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டில் எனக்கு ஃபுல்லாக தெரியும் இதில் எவ்வளோ காஸ்ட்டு, ஒன்றுமே கண்ட்ரோல் இல்லாமல் போகல. கரெக்ட். அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்க, ஒரு பட்ஜெட் வச்சு பண்ணுவீங்கல்ல, நீங்கள் ரெகுலராக எவ்வளோ போகுது, உங்கள் பர்ஸ்லேருந்து எவ்வளோ போகுதுன்னு பார்ப்பீங்க. அதே வேலையை நான் இங்கே பண்ணேன். அதை சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதே ஒரு தனி போராட்டம். படம் நம்ம யோசிக்கிறோம், எழுதுறோம், அதை டைரக்ட் பண்ணுறோம், நடிக்கிறோம், எடுத்து முடிச்சுட்டு பேக்கெட்டாக வச்சுட்டோம். அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். நாங்கள் ஒருத்தவங்க வரோம் வந்து படத்துக்கு தேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வரதுங்கிறது பெரிய ப்ராசஸ். அந்த ப்ரொமோஷன்ஸ் பற்றி சொல்லுங்க, எவ்வளோ எப்படி டைட்டாக போயிட்டு இருக்கு? ப்ரொமோஷன் ஆக்சுவலாக மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸில் பார்த்தோம், நியூக்கு வந்து பார்த்தோம், ஆட்டோவில் போட்டிருக்கோம், ஆட்டோ போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ லேம்ப் போஸ்ட் ஃபுல்லாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபுல் லேம்ப் போஸ்ட்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பில் போர்ட்ஸ், நம்ம டிராஃபிக் லைட்டில் அந்த பில் போர்ட்ஸு, இது இல்லாமல் இன்னும் நிறையா இப்போ உங்களை மாதிரி சேனல்ஸ், உங்களை மாதிரி சப்போர்ட்ஃபுல்லான ஒரு பிராண்டடான சேனல்ஸ், ஸோ இவங்களோட இன்டர்வியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ஃப்ளூயன்சஸ் வேறு மார்க்கெட்டிங் பண்ணோம், சாங்ஸை ப்ரமோட் பண்ணோம் இன்ஃப்ளூயன்சஸை வச்சு, அதெல்லாம் ஒன்று பண்ணோம். படம் ரிலீஸ்க்கும் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரொமோஷன் வைஸ் எங்கள் லெவலுக்கு என்னவோ நாங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக இந்த ஃபியர் இருக்குமா சார்? இப்போ சினிமாக்குள்ளே புதுசாக நம்ம வரோம், ஆக்டிங்க்கு சரி ப்ரொடியூசருக்கும் சரி வரோம், நிறைய படங்கள் வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய படங்கள் வர்றதுனால நிறைய சின்ன படங்கள் வர்றதும் போகிறதும் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்துச்சா? இல்லை, அது கரெக்ட் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பணம் போடுறவங்களுக்கும் பயம் இருக்கும், நடிக்கிறவங்களுக்கும் பயம். ஏன்னா அதை வச்சு தான் அடுத்த ஃபியூச்சர். கரெக்ட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்போவுமே நானே ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படி போனால் ஐ எம் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். கரெக்ட். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் தான். எனக்கு வேற ப்ரொடியூசர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறேன்னு அர்த்தம். இல்லை, நான் அதே இடத்துல தான் இருக்கேன். அடுத்த என்ன மேபி வருஷத்துக்கு ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு படம் அது இந்த படம் எப்படி வரப்போகுது அதையும் வச்சுருக்கு. எப்போவுமே நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நமக்கு ஏதோ ஒன்று வந்தால் தான் நம்ம வந்துட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் வந்தால் தான் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் போவோம். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே நம்ம ப்ரொடியூசர் இல்லாமல் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது ஒரு சான்ஸ் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட தான். மீம் செக்மெண்ட் பார்த்து எடுத்து வச்ச ஒரு மீம்ஸ் என்னன்னா, இங்கே மேலே போஸ்டர்ஸ் போட்டு பக்கத்தில் கில்லி விஜய் சாரோட போஸ்டர்ஸ் போட்டு கீழே விஜயகாந்த் சாரோட போஸ்டர் போட்டிருக்காங்க. கில்லி தளபதி ரெஃபரன்ஸ் இன் யங்கஸ்ட் டெபியூட் ஆக்டர் வினோத்ஸ் பேய் கதை மூவி ஃபர்ஸ்ட் லுக். தளபதி ரெஃபரன்ஸோட வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஒரு தளபதி ஃபேனா தான் இருப்பாருன்னு அர்த்தம் அப்படிங்கிற இந்த ஒரு மீம். ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மீமுக்கு? சரி, ஆக்சுவலாக நான் ரொம்ப சேஃபாலாம் சொல்லலை. எனக்கு எல்லாருமே பிடிக்கும், இப்போ எல்லா ஆக்டர்ஸுமே பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு சினிமா லவர்ஸ் தான். டெய்லி ஒரு படம் பார்த்துட்டு தூங்குற ஆள் தான் நான். டெய்லி ஒரு படம் பார்த்துருவேன். நான் சும்மா சொல்ல, டெய்லியுமே ஒரு படம் பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். மினிமம் ஒன்னாவது பார்த்துருவேன் ஒரு நாளைக்கு. ஏதாவது ஒரு படம், நான் அது இல்லை, ஏதாவது த்ரில்லர் ஜானர், ஹிந்தி, இங்கிலீஷ், எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பார்ப்போம். நெட்ஃப்ளிக்ஸ்லோ இல்லை ஏதாவது ஒரு அமேசான் ஏதாவது ஒன்றுல பார்த்து ஏதாவது ஒன்று பார்க்காத ஒரு படம் இல்லை, சில நாள் பார்த்ததே ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் பார்த்து. சினிமானா ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக. அதில் இவரெலாம் லெஜெண்டரி. கரெக்ட். இவரோட சேர்த்து கம்பேர் பண்ணாங்கன்னா, ஐ மீன் இந்த மாதிரி இவர் சொல்கிறாங்கன்னா இது எனக்கு ஆக்சுவலாக இட்ஸ் ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆனால் ஃபேனுன்னா அஃப்கோர்ஸ் விஜய் சாரோட ஃபேன் எல்லாரும் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க. அவரோட அந்த கரிஷ்மாவே வேற. ஃப்ரம் வேரி கேம், எப்படி எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த இடம் வந்திருக்காரு. இப்போ அவர் இருக்கிற இடம் எங்கேயோ இருக்கு. கரெக்ட். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாரும் மாதிரி நானும் அவரோட ஃபேன், எல்லாரோட ஃபேனும் தான். பட் அஃப்கோர்ஸ் ஐ லவ் விஜய் சார். ஆக்டர் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வரும், எப்படியாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் இதுக்கப்புறம் அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இல்லை, அது ஒரு வேற ஒரு இதை நோக்கி அவங்க போகிறாங்க. அதுக்கு கன்கிராட்ஸ். பட் ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தாட் ப்ராசஸ் என்ன யோசிச்சு போகிறாங்கன்றது அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு ஒரு மனுஷன் போகிறாருன்னா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் எனக்கு கொடுத்ததை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்குறது. கண்டிப்பாக அடுத்த மீம்ஸ் அப்படி பார்த்தாங்களா சார்? இன்னொன்று, மேலே போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்டு கீழே அனிருத்தோட ரியாக்ஷனில் சொல்கிறாங்க, பெரிய ஹீரோ அளவுக்கு இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே, பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போலே அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீம்ஸ் பண்ணுறவர் என்ன விட்டுருக்காரு. இல்லை, அப்படிலாம் இல்லை. பட் நார்மலான ஒரு ஃபேமிலி படம் தான். பட் என்ன, ஓரளவுக்கு போர் அடிக்காமல் கிரிப்பாக போகும். படம் வந்து கிரிப்பாக இருக்கும். ஸ்டோரி வந்து எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஸ்டோரி, இது வரைக்கும் கேட்டுறாத ஸ்டோரி அப்படின்வாங்க. நம்ம குழந்தை நமக்கு எப்போவுமே பிடிக்கும், அது எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
ஸோ மக்கள் பார்த்துட்டு சொல்லும்போது தெரியும் இது வந்து பயங்கரமா அப்படிலாம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இருக்கும். பக்கத்துல வந்து லவ் டுடேயோட இமேஜ் இருக்கு, இந்த பக்கத்துல நம்ம பேய் கதையோட இமேஜ் இருக்கு. அப்போ லவ் டுடே, இப்போ பேய் கதையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் பிரதீப் ரங்கநாதனோட ஹைட்ஸ் இப்போ பெருசா பயங்கரமா 3 படத்துலயே அவர் பயங்கர எங்கேயோ போயிட்டு 2 படம் தான் நடிச்ச ஹீரோவா எங்கேயோ பேர லெவல் 100+ crores 100+ அந்த இதுக்குள்ள வந்து பெஞ்ச்மார்க் வந்துருச்சியா. ரெண்டாவது அவரோட இது என்னன்னா ஏஜிஎஸோட ஜாயின் ஆனது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு இப்போ என்னவா இருந்தாலும் ஒரு பெரிய பிராண்டோட போகும்போது அது ஆஃப்கோர்ஸ் அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ப்ராடக்ட். மேபி அவர் வேற ஏதாவது இதில் வந்திருந்தா மேபி அது ஒரு ரீச் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பிராண்ட் வரும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணாங்க, இன்னும் இது பண்ணாங்க. ஸோ அவரோட டைம் ப்ளஸ் அவரோட டேலண்ட் எல்லாமே அந்த இடத்துக்கு அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணி அவ்வளோ உழைச்சிருக்காரு, அதனால் வந்திருக்காரு. சரி, அவரோட நம்மளுக்கும் சொன்னாங்கன்னா நாளைக்கு ஏஜஸ் பார்த்துருந்தாங்கன்னா நம்மளே கொஞ்சம் ஏதாவது ஒன்று மைண்டில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 100% வரும் சார், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்புறம் சிம்பு சார் சொல்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று வந்திருக்கு சார். நம்ம மேலே நம்ம போஸ்டர்ஸ் போட்டு பேய் கதை a new dimension of ghost story 100% லெவல் கிராஃப் வந்து மேலே இருக்கிற மாதிரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த நியூ டைமென்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த நியூ ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை நீங்க பார்க்குற விதத்தை பற்றி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு பேய் கதையான ஒரு பேய் கதை அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கிராஃப்ல இருக்கிற ஒரு படம். ரொம்ப ஆஹா ஓன் கிராண்டியர்ல எடுத்ததெல்லாம் இல்லை, நார்மலான ஒரு படம். இப்போ நம்மலாம் இருக்கோம், நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாற்றுறோம், அதுலேருந்து என்ன ட்விஸ்ட் இருக்கு, அதுலேருந்து கிராஃப் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்லேயே போகாது. நீங்கள் ஒரு கிராஃப் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் கிராஃப் வேற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு நான் ரொம்ப ஹைப் ஏற்றிட்டு நாளைக்கு ரிவ்யூவர்ஸ்லாம் வச்சு செஞ்சிட போகிறாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த ஒரு கிராஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். மேபி அதனால அவர் சொல்லியிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். மீம்ஸ்லையா சொன்னார். கண்டிப்பாக சார். கீழே புரிஞ்சு போச்சு, ஹாரர் ப்ளஸ் காமெடி படம்னு நினைக்கிறேன். ஆமாவா சார்? அப்படின்னு ஹாரர் கம் காமெடி மூவி. ஆமாம், அதனால தான் சொன்னேன் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து தாராளமாக பார்க்கலாம். கிரேட், சூப்பர் சார். நம்ம படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, அதில் வந்து ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இதில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்க்கு வச்சு ஒரு நெகட்டிவ் சின்னதாக ஒன்று அப்போதைக்கு போயிட்டு இருக்கும். அவங்க படத்துக்குள்ள வந்ததுனால இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறீங்க, டேலண்டடான ஆக்டர் வெளியில் இருக்கிறாங்களா, அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சார் பதிலாக இருக்கும்? சரி, ஆக்சுவலாக எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே படம் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாருமே படம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி மகான் இருக்காங்க, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணியிருக்காங்க. மாரிசன் ஏதோ ஒரு படத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. மார்கன் ஏதோ ஒரு படத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது இல்லை ஆஷ் மலோன்னு ஒருத்தங்க வச்சுருக்காங்க, அவங்க பெங்களூர் கர்நாடகா. ஓகே, அவங்க வந்து நம்ம துனியா விஜய் சாரோட ஒரு படத்தில் இப்போ லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு, அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா அப்பீலவும் இந்த சர்க்கிளில் தான் இருக்கிறோம். சுகன்யா மர்மூர் பண்ணியிருக்காங்க, இவங்க ஆர்யாலட்சுமியும் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து எல்லாமே படம் பண்ணவங்க. மெயினாக நம்ம இப்படி இல்லை இதுவாக நம்ம அப்படிலாம் எடுக்கல, புரியுதுங்களா? ஏன்னா சினிமா ரிலேட்டடில் இருக்கிறவங்க யார் யார் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நமக்கு பட்ஜெட்டும் செட் ஆகணும். இதில் பெருசாக ஒன்றும் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவே மேபி பார்க்க அப்படி இருக்குமே தவிர மேபி அவங்க இன்ஸ்டாவும் வச்சிருக்கலாம், அதனாலேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நடிக்கிறவங்களே இன்ஸ்டாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. மேபி அந்த ஒரு பாயிண்ட்ல மக்கள் வேணா அப்படி யோசிக்கலாம். ஆனால் இதில் இன்ஃப்ளூயன்சஸ் கிடையாது, இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி தே ஆர் எஸ்டாப்ளிஷ். ஆர்யாலட்சுமியில் இன்னும் இவங்கெல்லாம் வேற ப்ராஜெக்ட்ஸ்ல சைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சுகன்யாவும் சரி, ஆர்யாலட்சுமியும் சரி, ஒரு பையன் பண்ணியிருக்கான் செல்வான், அவன் ஆல்ரெடி ஒரு தெலுங்கு படத்துல பண்ணியிருக்கான், ரிலீஸும் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் படத்துல இருக்கிற ஆளுங்க தான். பட் மேபி அவங்க ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு அப்படி சொல்லுவாங்க, மற்றபடி அது ரிலேட்டட் தான் எடுத்திருக்கும். எனக்கு உங்க பேரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஓகே, ஜெர்ரி ஜேர்னிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஜெர்ரி அப்படிங்கிறது அவங்களோட உண்மையான நேம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜ். அம்மா வந்து கிறிஸ்டின், அப்பா வந்து ஹிந்து. சாரி, அம்மா வந்து ஹிந்து, அப்பா வந்து கிறிஸ்டின். ஓகே, ஸோ அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அம்மா வீட்டு சைடில் வினோத் தான் பேர். ஓகே ஓகே, அம்மா வீட்டு சைடு வினோத். இப்போ நான் 2 இதையும் ஃபாலோ பண்ணுவேன். நான் கோயிலுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன். சூப்பர், 2மே பண்ணுவேன். ருத்ராட்சம் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் 2மே ஃபாலோ பண்ணுற ஆள். திருவண்ணாமலையும் போவேன்,
சர்ச்சுக்கு ரெகுலராக போகிற ஆள் நான் திருநெல்வேலிக்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வீட்டு சைட்லலாம் ஜெரி. ஸோ என்ன எப்படின்னாலும் அப்பா சைட்லேருந்து அதில் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் அந்த பேர் அப்படியே. ஸோ அப்போ நம்ம படம் ஒன்று பண்ணலாம் அப்படின் போது காமன் பேராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா சார் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத் தான் ஒரு பேர், ஆர்யான்னு வச்சுக்கிட்டாரு. விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா கென்னி தான் ஒரு பேர், விக்ரம் வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் நான் வந்து என்னோட ஒரிஜினல் பேர் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போது 2-3 பேர் நம்ம நிக்கில் சார் தான் நமக்கு பிஆர்ஓ பண்ணிருக்காரு. ஸோ நம்ம ஜென்ரலாக நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஓகே இந்த பேர் ஜெரின்றது காமன் பேராக இல்லையே, கொஞ்சம் அதை மாற்றலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன். ஓகே அப்படின் போது தான் சரி நம்ம ஏன் வேற பேர் வைக்கணும், என் பேர் தான் வினோத், நம்ம பேரே வச்சுக்கலாமே. அது ஏன்னா என் வினோத் தான் 2 சைட்லையும் கூப்பிடணும். ஏன்னா பாதி பேர் வினோத்னு கூப்பிடுவாங்க, பாதி பேர் ஜெரின்னு கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால நான் வினோத்னே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வினோத்னு, இதனால தான் அந்த பேர். ஸோ வினோத்ன்ற பேர் நான் வினோத்னு தான் ட்ராவல் பண்ணுவேன். சூப்பர். ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அதில் தான் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த பேர்லேயே அப்படி ஜெரிலே போட்டோம் அப்படின்னு. எனக்கு 2 பேருமே ஓகே, 2 கடவுள் ஓகே. கண்டிப்பா சூப்பர் கிரேட், சூப்பரா சொன்னீங்க சார். சார் தமிழ்லயும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு, லைக் குவைத்லயும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ தமிழ் சினிமாவை தாண்டி வேற அதர் லாங்குவேஜ்லயும் பண்ற பிளான் இருக்குங்களா சார்? இப்போ இந்த படம் வந்தாதான் இது எங்கே போய் ஸ்டாண்ட் பை ஆக போகிறேன் நான், இது என்ன பிஸ்னஸ் பண்ண போகுது, இல்லை இது பண்ணுமா பண்ணாதா, எல்லாமே நமக்கு 29th மேலே தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றது யோசிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை வேறு லாங்குவேஜுக்கு. மேபி ஃப்யூச்சர் தெரியல. அடுத்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை சார். நியூ ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு வராங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்குது, இந்த சைட்லேருந்து எப்படி இருக்குங்க சார்? நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கான அப்ரோச் எப்படி சார் இருக்குங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நமக்கு வேண்டிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ, எது கியூப் கொடுக்குறதுனாலும் சரி, வேறு எதுனாலும் நமக்கு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனாலும் சரி, எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நான் இது வரைக்குமே எதுவுமே இதுவாகவே ஃபீல் பண்ணல, பக்காவாக இருக்குது எல்லாமே. நல்லா என்கரேஜ் டீம் நல்லா தான் இருக்குது. நம்ம தமிழ் சினிமா ப்ரொடியூசர் நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு. கிரேட் சார். அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்து இவங்க கூடலாம் எனக்கு நடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற ஒரு பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் மைண்டில் வச்சுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஹீரோயின்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் வா வேற எக்ஸலன்ட் பர்ஃபார்மர். ஸோ அவங்க கூட நடிக்கணும், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். எந்த டைரக்டரோட டைரக்ஷன் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நார்மலான இப்போ வர யங்ஸ்டர்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கோங்க, என்ன படம் 3 BHK செம்ம படம். அப்புறம் மார்கன் விஜய் ஆண்டனி சார் மூவியா அது. அடுத்தது குடும்பஸ்தன் மணிகண்டன், புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக டெலிவரி. ஸோ எல்லாருக்கிட்டையும் வேறு யூனிக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாரோடையுமே எனக்கு மேலே லைஃப் மேலே வர்றதுக்கு, அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு எந்த டைரக்டர்ஸ் நல்லா வச்சுருக்காங்க, யார் வச்சுருக்காங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் யாராக இருந்தாலும் திறமையோட நல்ல இது வச்சுருந்தாங்கன்னா. சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. கண்டிப்பாக படம் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆக இருக்குது. நிச்சயமாக மக்கள் தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்து ரசித்து சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய வரவேற்புமே உங்களுடைய என்ட்ரியுமே வந்து ரொம்ப சூப்பராக மக்கள் சைடில் ஃபுல் பாசிட்டிவான ஒரு வெல்கமிங் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் வந்து தியேட்டரில் பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்ல படம். அதுக்கு நான் ஒரு முகசெழிப்போ இல்லை ஒரு இடத்துலையாவது ஐயோ அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் வேணும். ஸோ அதுதான் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பண்ணுற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய் கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில்.